Crazy. 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 ஜெசிகா இருந்து வருகிறாள். சம்மர் சீசன் ரொம்ப வெயிலா இருந்தது, பயங்கர சூடா இருந்தது, சோஃபால ஒட்டுற அளவுக்கு வேர்த்தது. ஐஸ்கிரீம் எல்லாம் கூட உடனே உருகி போச்சு. எங்க போனாலும் சரி ஒரே சூடா இருந்தது. அங்கங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சோம். ஹே, என்ன நடக்குது இங்க? தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் 2-3 மாசத்துக்கு மழை பெய்யாது. நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அதனால தான் இப்ப டேப் ஆஃப் பண்ணோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னது? உடனே ஸ்விம்மிங் பூல் போலாம் வாங்க. என்னால நம்பவே முடியல. நோட்டீஸ்ல என்ன போட்டுருக்கேன்? தண்ணீர் பிரச்சனை இருப்பதால் காலம் வரையற்று மூடப்படுகிறது. என்ன நோட்டீஸ் இது? தண்ணி இல்லாம நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இப்படி தண்ணிய உள்ள பூட்டி வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வெயில என்னால தாங்க முடியல. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. நாங்க நகரம் மொத்தம் சுத்தி வந்தோம், வெயில் தாங்கவே முடியல. வேற எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலாவது இருக்கான்னு தேடணும். ஏரியில கூட தண்ணி ஒரு சொட்டு கூட இல்ல. இந்த தண்ணி பிரச்சனையை போக்குறதுக்கு நிச்சயமா நான் ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் என்னோட அரிய கண்டுபிடிப்பு. நிச்சயமா என்னோட கண்டுபிடிப்பை பார்த்து இந்த தடவை நீ பாராட்ட போற ஷேமன். நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய தண்ணி செலவாகும் போல இருக்கு. நம்ம கிட்ட ஒரே ஒரு பக்கெட் தான் அது இருக்கு. தாராளமா போதும். ஆராய்ச்சி பண்றேன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் வீணாக்கிடாத. தள்ளு நில்லு ஷேமன், அற்புதமான சாகசங்கள் செய்ய காத்துக்கிட்டு இரு. இதுதான் என்னோட வாட்டர் இன்ஃப்ளேட்டர். விஞ்ஞான பூர்வமா சொல்லணும்னா H2O. வாவ், என் கண்ணியை என்னால நம்ப முடியல. சொன்னல, இந்த வாட்டர் இன்ஃப்ளேட்டரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணிய ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவு தண்ணிய மாத்திட்டேன். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டோம். சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணியா இல்ல. எனக்கு நாக்கெல்லாம் விரட்டுது. இனிமேல் தண்ணியை தேடி அலைய என் உடம்புல சக்தி கிடையாதுப்பா. இல்ல மாட்டேன். உன்னை விட்டு நான் தனியா போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதுல நிச்சயமா நமக்கு தண்ணி இருக்கும். உங்களுக்கு கோடி புண்ணியம், என்ன விட்டுருங்க. அப்படி எல்லாம் பேசாத ஜிம். என்ன வேற எப்படி பேசுறது, நீ தான் சொல்ல. ஜிம் ஜிம் கேட்டுதா? என்ன சத்தம்? அங்க யாரும் கத்துறாங்க. இப்ப என்ன சொல்ற ஷேமன்? இது அதிசயம், ஆச்சரியம். என்னால பாராட்டாம இருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை சொல்லணுமே. கூல். அது மட்டும் இல்ல, உன்னை பாராட்டுறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ணவே இல்ல. டேஸ்ட் பிரச்சனை எதுவும் வராது. பாதுகாப்பானதுதான். அப்போ நிச்சயமா பிரச்சனை வராது. ஆனா டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும். படு கேவலமா இருக்கு. நிஜமா நீ இதுல நல்ல சுவை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். டேஸ்ட் விடு, இப்ப அதுவா நமக்கு முக்கியம். ஷேமன் விளையாடலாம். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. இந்த தண்ணியை எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கொண்டு வந்ததா இருக்கும். எங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கூலா இல்ல? கிட்டத்தட்ட இது 4 அண்டா தண்ணி இருக்கும் போல இது இருக்கு. ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான். நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பக்கெட் தண்ணி தானா? ஆமா, ஒருவேளை பெரிய பக்கெட்டா இருக்கும். அவங்க சொல்றது இந்த பக்கெட்ட நல்லா பாரு. இது பெருசா தானே இருக்கு. வர வர உனக்கு கண்ணு கூட சரியா தெரியாம போச்சு. அங்க பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்ட பாரு எவ்வளவு சின்னதா அது இருக்கு. எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், நான் சொல்றத 2 பேரும் கேளுங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பக்கெட் தண்ணிய மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணேன். அது ரகசியம், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா உங்க 2 பேருக்கும் சொல்லவே மாட்டேன். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, ஒரு பக்கெட் தண்ணியை எங்களால இவ்வளவு தண்ணியா மாத்த முடியாது. ஆமா, எங்களால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வா போலாம். என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட? நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த 2 பசங்களும் போய் சொல்றாங்க. நம்மளெல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்க. அப்ப சரி வா. இனிமே இந்த பக்கம் இந்த பசங்க வரவே மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க நிச்சயமா இதோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சே ஆவாங்க. ஜேம், நீ ஒரு சரியான லூசுங்கிறத நிரூபிக்கிறிய. உனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நான் எவ்வளவு நாய் மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் மனசுல நினைச்சு பார்க்காம இப்படி பேசுறியே, என்ன திட்டுறிய. முதல்ல வாய மூடு. ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு தண்ணியோட ஃபார்முலாவை கூட உன்னால எடுக்க முடியல. அவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கா பாரு. நீ புத்திசாலிதான், ஆனா எனக்கு ஆண்டவன் அந்த அளவுக்கு மூளை கொடுக்கலையே, என்ன பண்றது? ஆமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதுவா ஷேமன், அவங்க 2 பேருக்கும் நடிக்கவே தெரியல. நான் உன்னை வெறுத்துட்டேன். நான் வெளியே போக போறேன். நீ என் பின்னாடி வராத. உண்மையாவா? ஆமா, வராதன்னா வராத. நீ பெரிய புத்திசாலி நினைச்ச என்னை ஏமாத்திட்ட. நான் போறேன், நீ வராத. ஜாக், என்னை விட்டுட்டு போகாத. நான் சொல்றதை கேளு. நான் சொல்றேன்ல, தயவு செய்து என்னை விட்டுட்டு போகாதப்பா. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க ஜாக்? ஜாக்
ஜிம் என்னாச்சு உனக்கு? எனக்கா ஒண்ணு ஆவலையே. ஓ அத சொல்றீங்களா? என்ன முட்டாள்னு சொல்லி அவர் நல்லா திட்டிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? ஐயோ நீ ரொம்ப பாவம். பேசாம உள்ள வா, எங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பண்ணு, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி வர. ஓ இது ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா அப்புறம் இந்த தண்ணி நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்களேன். என்னடா இவன் இப்படி கேக்குறானே, இவன் திருடனோ கொள்ளைக்காரனோ நினைச்சிட வேண்டாம். நான் இத ஜாக் கிட்ட சொல்லவே மாட்டேன். நிச்சயமா உன்கிட்ட சொல்றேன் ஜிம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும், அப்பதான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். என்ன ரகசியம் நீங்களே சொல்லுங்களேன். ஓ அத சொல்றீங்களா? ஜாக் எப்பவுமே சாப்பிட்டுருப்பாரு அததானே? ஆமா இதுதான் உண்மையான சீக்ரெட். சரி சொல்லு. ஜாக் ஒரு பயந்தாங்கோலி. அவன் எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். அது என்னன்னா கேஸ்டடா? ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யும் போது அது மேல போடுறது தானே? ஆமா அதேதான். அதத்தான் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா நான் எதிர்பார்த்த சீக்ரெட் ரொம்ப பெருசு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல இன்னும் நிறைய சீக்ரெட் இருக்கு. சரி நீங்க உங்க சீக்ரெட்ட சொல்லுங்க. சரி நான் ஒத்துக்கிறேன். இந்த கெமிக்கல பாரு, இது பேரு H2O. ஒரு பக்கெட் தண்ணிய போட்டு இதுல ஒரு டிராப் போட்டினா போதும், தண்ணி நிறைய ஆயிடும். உண்மையா தர சொல்றேன். மாட்டேன். இதை யாரும் தொடக்கூடாது, புரியுதா? நீ ரகசியத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாம இல்லாத நேரத்துல இங்க வந்து அவன் எனக்கு திருடுவான். தெரியும் ஷேமன். அதனாலதான் இதுல இன்னொன்னையும் நான் கலக்கிறேன். இப்ப புரியுது. ஷேமன், H2O பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் செஞ்சு நான் இங்க வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ல எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த பாட்டில் தானே? என்ன சொல்ற? இந்த பாட்டில்ல பெரிய X போட்டிருக்கே, அதையா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி பெருசா எக்ஸ்ன்னு அடையாளம் போட்டா தானே நமக்கும் தெரியும். ஓகே பெரிய எக்ஸ்னு போட்டுக்கிற பாட்டில். அது இங்க பத்திரமா தான் இருக்கும். வா நாம வெளியில போகலாம். வெளியே வா. சரி வா போயிட்டு வரலாம். வெளியே வராங்க போல இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒழிஞ்சிக்கலாம். நான் கேரவனை சுத்தி பார்க்க கூட விருப்பப்படல. ஏன்னா யாருமே இங்க ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. என்னோட பொருளை கூட யாருமே திருட மாட்டாங்க. ஓ நான் ஒருத்தன் இங்க இருக்கன்றதையே பார்க்காம பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் நாம தண்ணிக்கு அங்க இங்கன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்ல. அதை யூஸ் பண்ணதும் ஜிம்மும் ஜாக்கும் பெரிய சர்ப்ரைஸ்க்கு ஆளாக போறாங்க. ஜெசிகா, அந்த பாட்டிலுக்குள்ள நீ என்ன போட்ட? பொறுத்திருந்து பார். புதஞ்சம் சீக்ரெட் வாட்டர் ஃபார்முலாவை நீ எடுத்துட்டு வந்துட்டியா? உண்மையிலேயே நீ புத்திசாலி தான். நான் இந்த மாதிரி சாமர்த்தியமா நடந்து பண்ண நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லல. இப்போ என்ன சொல்ற? நல்லா மாட்டினாங்க பசங்க. சரி இதுல இருந்து தண்ணி கிடைச்ச உடனே நம்ம நீச்சல் அடிக்க மறக்க கூடாது. நீச்சல் அடிக்க நான் மறக்கிறதாவது? நான் மறக்க மாட்டேன். ஆல்ரெடி தண்ணிய நான் இப்ப இதுல ஊத்த போறேன். ஊத்திட்டேன். இப்ப தண்ணி ஜாஸ்தியாக போகுது. அச்சோ, இது என்ன இப்படி ஆகுது? ஐயா இது கஷ்டம். இதை வந்தா நீ பயப்படுவேன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. இதுக்கு தான் அவன் பயப்படுறானா? இனிமேல இருந்து இதை வச்சு தான் அவனை மடக்கணும். ஜாக் அதை பார்த்து எப்படி பயப்படுறான் பாரு, காமெடியா இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்து ஜெம். எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுல முழுகிடுவேன் போல இருக்கு. டேய், பயப்படாத நான் வந்துட்டல. டேய் இங்க இருந்து போயிடு. இனிமேல் அவங்களுக்கு திருடணும்னு சுத்தமா எண்ணமே வராது. www.toonworldchannel.com மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹே, இதோ வந்துடுச்சு. மழையில நினைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அற்புதமா ஆமா, இருக்குல்ல? நிஜமாவே அற்புதம்தான். மழையை தானாவே பெய்ய வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஃபார்முலா இருக்கா? நல்ல கேள்விதான் ஷேமன். ஆனா இதுக்கு பதில் இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓ இறங்கி ஓடி போயிடலாம். நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூறாவளியை ஆகணும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஜிம்மை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவனை தயவு செஞ்சு இப்படியே விட்டுடாத. சரி, நம்ம ஆன்டி கஸ்டர்ட் காம்பவுண்ட் யூசரை யூஸ் பண்ணி ஆகணும். உடனே கேரவனுக்கு போகணும். இந்த ஆன்டி கஸ்டர்ட் ஃபார்முலா மத்த எல்லாத்தையும் சரி சரி, பண்ணிடும். இதை வச்சு அந்த ட்விஸ்டரை எப்படி அழிக்கிறது? ஓகே, இத இந்த கேக் மேல நம்ம போட்டுட்டோம். அந்த ட்விஸ்டர் வரும்போது இத நம்ம அது மேல போட்டா போதும். அப்ப எப்படி? என்னால முடியாது. ஆனா நீ செஞ்சுதான் ஆகணும். பயப்படாத. இல்ல ஜெசிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே ஜாக், ஒரே அடியில அதை போட்டுறணும். அப்பதான் அவனை காப்பாத்த ஆல் முடியும். தி பெஸ்ட் ஜாக். ஜாக், நீ கலக்கிட்ட. நிஜமாவே அற்புதமா இருக்கு.
ஜெசிகா ஜாக் எப்ப திரும்பி வருவான்? நான் சோபிச்சிட்டேன், நான் கஷ்டத்தை அழிச்சிட்டேன். அடுத்த 2 வாரம் செம்ம மழையா இருந்தது. எல்லா இடத்துலயும் தண்ணி நிரம்பிடுச்சு. இனிமே ஸ்விம்மிங் பண்றது கஷ்டம் இல்ல, ஆனா மழை நிக்கணும், அதுதான் பிரச்சனை. நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம். ஆனா பரவாயில்ல, எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருந்தது. முக்கியமா நன்றி கஸ்டர்ட். ஜெசிகா, இது என்னோட 2வது கப். ஜாக்குக்கு இனிமே கஸ்டர்ட்னா பயமே இல்ல. ஆனா ஜிம்முக்கு கொடுங்க தேங்க்ஸ் கஷ்டடா ஜிம்முக்கு இப்போ கஸ்டர்ட் பயம் வந்துடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் விதி.